Hi guys, நீங்க பார்த்துட்டு டெக்னாலஜி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா VPN. VPN என்ன? VPNனால என்னென்ன யூசஸ் இருக்கு? அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது? அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. VPN VPNங்கிறது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதுதான். ஓகே, சோ இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸை ஹைட் பண்றதுக்கு தானே யூஸ் ஆகுது. அது என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஐ ஐகான்ல ஆல்ரெடி நான் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிற போட்ட வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். சோ அந்த ஐ ஐகானை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் ஹைட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு பல பெனிஃபிட் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இது வந்து பண்ணாதீங்க பட் சொல்லிக்கிறது, நிறைய இல்லீகல் வெப்சைட் ஆப்ஸ்லாம் இருக்கு. அதை அக்சஸ் பண்றதுக்கு இந்த VPN யூஸ் ஆகுது. பட் யாரும் ட்ரை பண்ண வேணாம். பட் இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன். ஆனா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், இந்த கவர்மெண்ட் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கோம், அதே மாதிரி சில ஆப்ஸ்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு இந்த VPN தான் யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு சொன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மூவிஸ் வெப்சைட்லாம் இருக்கு. அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இங்க வந்து அக்சஸ் பண்ண முடியாது வித்தவுட் VPN. அதே VPN கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டை அசால்ட்டா முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சில ஆப்ஸும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய ஆப் இருக்கு. சோ அந்த ஆப்பை அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த VPN யூஸ் ஆகுது. இது என்ன, அந்த VPN வந்து என்ன செய்யுதுன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணுது. ஹைட் பண்ணிட்டு இந்தியா ஐபி அட்ரஸ் இருக்கும், இந்தியாவுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் ஸ்டாண்டர்டா இருக்கும். சில ஐபி அட்ரஸ் ஒரு ஆளுக்கும் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணிட்டு நம்ம VPN கனெக்ட் பண்ணிப்போம். அது என்ன செய்யணும், அந்த VPN சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு யூரோப்லயோ ஒரு ஜெர்மனிலயோ அதே மாதிரி வந்து நெதர்லாண்டோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரியில உள்ள ஐபி அட்ரஸை நமக்கு வந்து அது என்ன சொல்றது பேஸ் பண்ணிக்கும், அந்த நம்மளோட டிவைஸ்ல வந்து செட் பண்ணிக்கும். சோ இதனால நம்ம ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தா, இந்த கண்ட்ரில இருந்தா நம்ம வெப்சைட் அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்ல ரெக்கார்ட் ஆகும். சோ இந்தியன் ஐபி அட்ரஸ் அங்க போகாது. சோ அதனால தான் அந்த வெப்சைட் வந்து பேன் ஆகுது. சோ அதனால அந்த வெப்சைட் வந்து ஈஸியா வந்து ஓபன் ஆகும். இதே மாதிரி தான் ஆப்புக்கும் நடக்குது. சோ அந்த ஐபி அட்ரஸ் மாறதுனால ஈஸியா வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு VPN வந்து ஆப் வந்து ஏத்திங்க உங்க மொபைல்ல, நிறைய ஆப் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. சோ ஏதாச்சும் ஒன்னு ஏத்திக்கிட்டு உங்க யூடியூபே ஓபன் பண்ணுங்க. நார்மலா VPN இன்ஸ்டால் கனெக்ட் பண்ணாம ஓபன் பண்ணுங்க. ஒரு மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் வீடியோஸ் வரது, ஆட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோட ஒரு ஆட் வரும் பாருங்க. நார்மலா இந்தியன் ஐபி அட்ரஸ் இருக்கும்போது ஒரு ஆட் வரும். VPN கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஆட் வேற மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரில என்ன ஆட் வருதோ அதுதான் இங்க வரும். சோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு VPNல. அதே மாதிரி இது கவர்மெண்ட் ஆடியும் உங்களை ட்ரேஸ் பண்ண முடியாது, ஹேக்கர்ஸ் ஆடியும் உங்களை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கு நம்மள சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் பிரைவேட்டா நம்ம நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்களை ஹேக் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் கிடைக்காம ஹேக்கர்ஸும் திணறிட்டு இருப்பாங்க. சோ அதனால நீங்க இந்த VPN யூஸ் பண்ணும்போது நீங்க செக்யூராவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபன்னான விஷயம் தான், ஒரு இந்தியால ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லுது. என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமா VPN என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா 18+ வெப்சைட் வந்து அக்சஸ் பண்றதுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படிச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. அது எவ்வளவு ஒரு டெக்னிக்கலான விஷயம், எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம கண்ட்ரில நம்ம அதை எதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அது பேன் பண்ண வெப்சைட்டை வந்து அது வந்து அக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். VPNல வேற என்ன ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ அக்சஸ் பண்ணும்போது அவங்க வெப்சைட்லயும் ஆப்லயும் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஐபி அட்ரஸ் காரங்க தான் வந்து என்னோட வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ கூகுள்ங்கிற ஒரு வெப்சைட்டை அக்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா இப்போ உங்க VPN கனெக்ட் பண்ணும்போது உங்க ப்ரௌசர்ல இருந்து அக்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க இதுல உங்களோட ஐபி அட்ரஸ் ஸ்டோர் ஆயிடும். இதுவே நீங்க VPN கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த VPNல என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதுதான் வந்து அவங்க அந்த கூகுள் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இவங்க வந்து என்னோட வெப்சைட்டை பார்த்தாங்க அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸ் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த வெப்சைட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போ என்னன்னா ஒரு வெப்சைட் ஹேக் பண்ணப்படுதுன்னா, ஸோ யாராச்சும் அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணவங்க கண்டிப்பா ஹேக் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ யாரும் வந்துட்டு போனா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிடும். இந்த VPN இருக்கும்போது அது கொஞ்சம் ட்ரேஸ் பண்றது அன்பாசிபிள் தான். ஸோ இந்த VPN யூஸ் பண்றதுனால சரி நம்ம ரொம்ப சேஃப் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. VPN ட்ரேஸ் பண்ண முடியும், அதே மாதிரி WPN யூஸ் பண்ண முடியும். அதுக்கும் இப்போ நீங்க VPN கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு VPN கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கும் வந்து வாய்ப்பு என்ன சொல்றது பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி வந்து ஒரு VPN யூஸ் பண்ணீங்க, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி VPN கனெக்ட் பண்ணீங்க. அது கனெக்ட் பண்ணி வச்சு இன்னொரு சாஃப்ட்வேரோ இல்ல இன்னொரு மெத்தட் மேனுவலாவோ இன்னொரு VPN நீங்க கனெக்ட் பண்ண முடியும்.
ஸோ உங்களை கவர்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது நீங்க மல்டிபிள் VPN கனெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை கவர்மெண்ட் ட்ரேஸ் பண்றதுக்கும் இல்லை யாரோ ட்ரேஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா ஒரு VPN கனெக்ட் பண்ணாலே ஒரு ஆள் ட்ரேஸ் பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நிறைய பேர் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து என்ன சொல்றது பேங்க் ராபரி இல்லாட்டி ஏதாச்சும் ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த ட்ரேஸ் பண்ணும்போது வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல காமிக்குது. உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கலாம், சென்னையில வந்து திடீர்னு மயிலாப்பூர்ல காமிக்கிதுமாங்க, திடீர்னு வந்து ட்ரிபிள் கேல காமிக்குது, அப்படியே லொகேஷன் அப்படியே மாறி மாறி காமிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து VPN கான்செப்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டு பல இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியும். அதுதான் இந்த VPNோட ஒரு மெயினான பிளஸ்னே சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டே நீங்க வந்து வேற இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். சோ அது ஒரு இதுல ஒரு பிளஸ். பட் அது எல்லாராலையும் அது பண்ண முடியாது, அது கொஞ்சம் நிறைய நாலேஜ் வேணும் அதுக்கு. பட் எல்லாரும் பண்ண முடியும், பட் அதுக்குள்ள நாலேஜ் நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறம் VPNலயே பாத்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்கு. பட் வீடியோ வந்து பெருசா போயிட்டு இருக்கிறதுனால நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்க பாதி வீடியோவே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அடுத்த ஒரு VPN வீடியோவா நான் வந்து டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புறேன். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.